ஹலோ ஆல் பிக் பாஸ் லைவில் செம்ம சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பாரோ வந்து டைட்டில் வின்னர் ஆகணும்னு சொல்கிறாங்க விக்ரம். அதுக்கப்புறம் மாதிரியும் அதே தான் சொல்கிறாங்க. எந்த நம்பிக்கையில் வினோதுக்கு வந்து டைட்டிலை தூக்கி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து ஒரு ஓப்பனாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாரும் முன்னாடியும். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். பிக் பாஸ் கொடுத்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் யார் அந்த 2 பேர் ஃபைனலாக ஸ்டேஜில் இருப்பாங்க விஜய் சேதுபதி கூட. மெஜாரிட்டி வந்து வினோத் அண்டு விக்ரமை தான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் விக்ரம் வந்து ஒரு போடு போட்டாங்க. என்னென்னா என்னோட லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வந்து பாரு நிற்பாங்க. ஏன்னா எங்களுடைய 2 பேரோட ஐடியாஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ஆப்போசிட்டாக இருக்குது. ஒரு கேமுக்காக நான் ஒரு விஷயம் யோசிக்கும் போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு விஷயம் யோசிச்சு தான் வந்து பாரு பண்ணுறாங்க. இது பிடிக்கல அதை தாண்டி பாரு எடுக்கிற ஒவ்வொரு கேம் ஸ்ட்ராட்டஜியும் வந்து அவங்கள ஃபினாலே ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இது எல்லாருக்குமே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது வாரம் பூரா வந்து இவங்க எலியும் பொண்ணி சண்டை போட்டுட்ருப்பாங்க, வீக்கெண்டில் இப்படி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது ஆதிரி சொன்ன விஷயம்னா, நான் வந்து நான் சொல்லலை என்னோட. ஆனால் விஜய் சேதுபதியோட லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஒன்று பாரு, ஆனால் இன்னொன்று வந்து அரோரா சொல்கிறாங்க. பாரு வந்து இங்கே நிறைய விஷயங்களை பண்ணுறா, அவள் வந்து தப்பாக பேசல அதெல்லாம் வந்து இல்லை. ஆனால் எல்லா கேம்லேயும் வந்து அவள் வந்து ஓப்பனாக ஆடுறா. அவளோட கேம் என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் அவள் வந்து எல்லா விஷயமே கரெக்டாக சொல்லிடுவா, ஓப்பனாக சொல்லிடுவா, யாருக்கும் பயாஸ்டாக இருக்க மாட்டா. நான் வெளியே போய் பார்த்த லைவில் நீங்கள் எல்லோரும் ஒரு விஷயம் பண்ணுறீங்க. என்னென்னா ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே வந்து வாட்டர்மெலனையும் பாரு வந்து நாமினேட் பண்ணிடுங்க எல்லாரும். ஏன்னா அவங்கள சொன்ன கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் உங்களுடைய டார்கெட் வந்து எப்போவுமே வந்து பாரு அண்டு திவாகர் தான் இருந்தது. கேமில் நீங்கள் என்ன தான் குரூப் விளையாடினாலும் அட்லீஸ்ட் இந்த ஸ்பேஸ்லேயாவது உங்களோட ஒப்பீனியன் வந்து ஓப்பனாக சொல்லலாம்ல. விக்ரம் கூட ஓப்பனாக சொல்லாது தான் வந்து எனக்கு ஷாக்கிங் ஆகிடுச்சு. ஸோ பாரு அப்படி இல்லை, அவள் வந்து எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லிடுவேன். அந்த ஒரு விஷயத்தில் வந்து என்னென்னா பாரு வந்து விஜய் சேதுபதி பக்கத்தில் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி அரோரா அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறா, அவள் ஓப்பனாக சொல்லிடுறா, நான் வந்து சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்தேன். அவளுக்கு தோன்ற விஷயங்களை வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லிடுறா. அதனால் இவங்க 2 பேரும் நிற்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது கானா வினோதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஆதரி உடைச்சாங்க. என்னென்னா கானா வினோத் வந்து எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்து அவருக்கு தான் டைட்டில் கிடைக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் வினோத் இந்த வீட்டில் பண்ணுற சில விஷயங்கள் வந்து உங்கள் யாருக்கானுக்கும் தெரியலையா? அவர் வந்து ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வெளியே நம்மளுக்கே தெரியும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. அவர் பாட்டு பாடுறாரு, காமெடி பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் வந்து கப்பை தூக்கி கொடுக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ணை திறந்து பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து சொல்கிறாங்க. வாட்டர்மெலனில் கூட ஒரு இருக்கிற காம்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விஜிஎஸ் சொன்னார். நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்தினீங்க. உங்களால் தான் வந்து வாட்டர்மெலன் வெளியே போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஆதிரை வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறாங்க. வினோத் இது கேட்ட உடனே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, நீ வந்து எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்குற, நெகட்டிவாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு செம்ம சண்டை. ஸோ இது வந்து என்னோட ஒப்பீனியன் அதான் சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு வினோதும் வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க அந்த மாதிரி இந்த சண்டை வந்து பெருசாகிடுச்சு. ஸோ நம்ம எஃப்ஜேக்கு வந்து செம்ம கடுப்பு. ஏன்னா ஆதிரை வெளியே இருந்து ஷோ பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க பாரு வந்து ஃபினாலே ஸ்டேஜில் போகணுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி விக்கல்ஸும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ எஃப்ஜேக்கு அங்கே நடக்கிற கேமே புரியலன்னு சொல்லிட்டு எஃப்ஜே எழுந்து போயிட்டான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து லைவில் நடந்துட்டுருக்கு மக்களே. எனவே ஆதிரை சொன்ன விஷயம் 100% கரெக்ட் வினோதை பற்றி.